சென்னையில் தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் தனது மனைவி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி காவல் நிலையத்தில் கணவர் புகார் அளித்துள்ளார். சென்னை வடபெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் இந்திரா தேவி. இவருக்கு கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி மூச்சு திணறல் ஏற்பட்டு செங்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் சென்னை ஜே நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து 4,35,000 ரூபாய் கட்டணம் செலுத்திய பிறகு இந்திரா தேவிக்கு ஆஞ்சியோ அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வீடு திரும்பினார். அடுத்த நாள் சுயநினைவை இழந்த இந்திரா தேவி மீண்டும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஆஞ்சியோ செய்த இடத்தில் உள்ள இரத்தக்கட்டை அகற்ற 3,50,000 ரூபாயும் இதயத்திற்கு கருவி பொருத்த 5,50,000 ரூபாய் பணமும் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி இந்திரா தேவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அவரது கணவர் குமரன் தவறான சிகிச்சையால் தனது மனைவி இறந்ததாக குற்றம் சாட்டி ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என் மனைவிக்கு 6ஆம் தேதி நைட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. நான் உடனே ரெடியூஸ் போயிட்டு அங்கே மனைவி ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடியே நீங்கள் கிட்லாமல் இல்லை சிகிச்சைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தலைவானாலும் பரவாயில்ல கிட்லம் கூப்பிட்டு போகிறோம். இங்கே வந்த உடனே ஃபஸ்ட் எய்டு பார்த்துட்டு உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சியோ பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறாங்க. ஸ்டென்ட் வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி 13ஆம் தேதி நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். 14ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு அந்த ஸ்டென்ட் வச்சு அந்த ஆஞ்சியோ பண்ண கால் மறுத்து போய் ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு 14ஆம் தேதி ஈவினிங்கு ஒரு 6:30-7 மணிக்கு அப்படியே அன்கான்சியஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாரு. மூச்சு நின்ற அளவுக்கு ஆச்சு.